திரு ஜுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள், அவரை தொகுப்புக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஜுபேர், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தேர்தல் கேப் விட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு எலெக்ஷன் ஸ்பீச்சா, ஒரு கேம்பெயின் ஸ்பீச்சா பாக்குறீங்களா, அர்த்தம் பொதிந்த ஒரு பேச்சா பாக்குறீங்களா? இல்ல, முதல்ல வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல் முறையாக மக்களிடம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல பாக்குறப்ப தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஒன்னும் அதிகமாக நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி முக்கியமா பேசிருக்கிறாரு. எங்க மேல பழைய தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் தான், உள்துறை அவர் கைவசம் தான் இருக்கு. இன்னைக்கு அவர் நோக்கித்தான் கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க எதிர்கட்சிகள். அப்ப அதுக்கு போன ஆட்சியில, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, அதனால நாங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், சரி செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றது ஒரு சரியான வழிமுறையா இருக்கும். ஏன் மேல பழைய தூக்கி போடுறீங்கன்னா இப்ப அவரும் ஆட்சியில் இருக்கிறாரு, பதவியில் இருக்கிற நோக்கி தான் எதிர்கட்சிகள் வேலை செய்வாங்க. ஒரு ஊழல் மாதிரி ஒரு விஷயத்தையோ இல்ல சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமா சரி செய்யறதோ ஒரு 15 நாட்கள்ல சாத்தியமான்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது ஏதோ முந்தா நேத்து இவர் ஆட்சிக்கு வந்தப்புறம் வந்தது இல்லைல்ல. அது அவர் சொல்றது 100% அது உண்மைதான். அப்படி ஏற்றுக்கவே முடியாது. 15 நாள்ல ஒரே மேஜிக் எல்லாம் பண்ணி மாத்த முடியாது. ஆனா அதே நேரத்தில் பதில் ரொம்ப பொறுப்பான பதில். நான் இப்பதான் வந்திருக்கிறேன், 15 நாள் தான் ஆகுது. அதை சரி செய்யக்கூடிய வேலையில் நான் இறங்கி இருக்கேன். மிக விரைவில் நீ நான் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்ற மாதிரி முற்றிலுமா சரி செஞ்சிருவேன். எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருப்பாங்கிறது அப்படி பேசியிருந்தாருன்னா நியாயமா இருக்கும். என் மேல பழிய தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவர் தான் பொறுப்பில் இருக்கிறார். அவர் நோக்கித்தான் கேள்வி கேட்பாங்க. 15 நாள்ல மேஜிக் பண்ணா கூட மாற்ற முடியாது. ஏன்னா 50 வருஷ அரசியல்ல ஊழல், மதவாதம், சாதியவாதம் எல்லாம் ஊரோடி போய் கிடக்கு. அதை முற்றிலுமா மாற்றுறதுக்கு கால நேரம் தேவைப்படும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரை நோக்கி வரக்கூடிய அந்த விமர்சனத்திற்கு இது பதில் கிடையாது. நான் சரி செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மிக விரைவில் சரியா செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எதிர்கட்சியில் இதை வைத்து அரசியல் பண்றாங்கிறது அவர் பேசிட்டு இருக்கலாம். என் மேல பழைய தூக்கி போடுறாங்க என்ன நோக்கி கேட்கறாங்கன்னா அவர் நோக்கி தான் கேட்பாங்க. ஒரு அரசியல்வாதி அதைத்தானே செய்வாருன்ற பார்வையும் இருக்குல்ல. ஏன்னா இப்ப அடுத்த இடைத்தேர்தல்கள்லாம் வரப்போகுது, அவங்க திரும்பவும் ஒரு எதிராளியை ஃபிக்ஸ் பண்ணணும். they have to fix an enemy. அப்போ இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மீண்டும் திமுக தான் காரணம் சொல்றது அவருடைய ஒரு அரசியல் வியூகமா பார்க்கலாம். இல்ல இது வரைக்கும் அது வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு பொறுப்பை நான் இனிமேல் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? இது வரைக்கும் அவங்க செஞ்ச தவறுகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. 50 வருஷ தவறுகள், அதை சரி செய்யறதுக்கு கால நேரம் தேவைப்படுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செஞ்சிருவேன். 15 நாள் தான் அது, 20 நாள் தான் அது. சரி செய்யக்கூடிய வேலையில் நான் இறங்கி இருக்கிறேன். சரி செய்ய எப்படி ஊழல் பத்தி பேசுறாரு, ஊழல் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும்னு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஒரே நாள்ல மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனை, பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரே நாள்ல மாற்றி விடவே முடியாது. காலம் நேரம் தேவைப்படும். அது நம்ம பல கட்டங்கள்ல அதை சரி செய்ய வேண்டியது இருக்கு. எப்படின்னா முதலில் நம்ம இந்த கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு 17 வயசு பொண்ணும் 18 வயசு பொண்ணும் பார்ல போய் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அது இன்னைக்கு இறந்து போயிட்டு கிடக்குன்னா அப்ப அந்த பெற்றோர்கள் ஒரு 17-18 வயசு பையனையும் ஒரு பொண்ணையும் நைட்டு 12 மணி வரைக்கும் வெளியில அனுப்பிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு கூட கண்காணிக்காம இருக்கிறாங்களா? இது கேள்வி இருக்குல்ல. இதுக்கு அரசாங்கமோ காவல்துறை என்ன செய்ய முடியும்? அந்த பொண்ணோ பையனோ 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க போதையோட அப்படிங்கும் போது அந்த பெற்றோர்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்றாங்க, எப்படி அனுமதிக்கிறாங்க? இதுக்கு யாரு பொறுப்பு? அப்ப இது அரசியலா பார்க்க கூடாது. இது சமுதாயத்தின் கலாச்சார சீர்கேடு, சீரழிவு. இதை சரி செய்யணும். இதை சரி செஞ்சாதான் நீங்க வேரோட அதை மாற்ற முடியும். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் அவரை நோக்கி வைக்கக்கூடியது அரசியல் பணம் தான் செய்வாங்க. அரசியல் எதிர்கட்சிகளோட பணம் தான் செய்வாங்க. ஆனா அதற்கு இவர் ஒரே நாள் 15 நாள் 20 நாள்லயோ சரி செய்ய முடியாது. கண்டிப்பாக நீண்ட காலம் தேவைப்படும். அதிகாரிகளை மாற்றணும், காவல்துறை அதிகாரிகளை மாற்றணும். அது ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். அதுக்கு டைம் தேவைப்படுது. அவர் கேட்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுக்கு என் மேல பழிய தூக்கி போடுறாங்கன்னு சொல்ற பதில் சரியான பதிலா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு அவர் தான் பொறுப்புல இருக்காரு. அவரை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்துக்கு நான் ஏத்துக்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க, சரி பண்ணிடுறேன், சரி பண்றதுக்கு உண்டான வேலைகளை இறங்கி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சரியான ஒரு வாதமா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது அதிமுகவை ஒரு தீந்து போன சக்திங்கிற ரீதியில ஒரு மறைமுகமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறது திரு ஜுபேர்? தேர்தலுக்கு முன்னாடி இருந்து அவர் ஒரு கோல் செட் பண்ணிட்டார், டிவிகே டிஎம்கேங்கிறது தான். இப்பயும் கூட அதே கோல்ல தான் இருக்கிறார். திமுக இன்னைக்கு கூட்டணியில் இல்ல, ஆட்சியை விட்டு இறங்கி இருந்தாலும் கூட
இன்னைக்கு திமுக தான் என்னுடைய எதிரிங்கிறது அவர் பிக்ஸ் பண்றாரு. அப்ப இது என்ன ஒரு மெசேஜ் சொல்றாருன்னா, அதிமுக இல்ல, அதிமுக இடத்துக்கு நான் வந்து நீங்க ஆட்சிக்கு வந்துருக்கேன், எனக்கு திமுக டிவிகே டிஎம்கேங்கிற ஒரு போட்டிக்கு தான் வராரு. தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே அவருடைய நிலைப்பாட்டில் அப்படித்தான் இருக்காரு. டிவிகே டிஎம்கே மற்றும் சிலர் மற்றும் பலர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அதான் சொல்றாரு. அப்ப அவருடைய கோல் அப்படிங்கிறது ஒரு லாங் விஷனா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த நாட்டுல இந்த அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு அவருடைய இந்த கை குக்கும் செஞ்சிருக்கு, கையும் கை கொடுத்துருக்கு, மக்களும் கை கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும் போது அவருக்கு கொஞ்சம் இந்த எனர்ஜிக்கா இருக்கு. அவருடைய பேச்சுல ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் தெரியுது. அதை வந்து இப்ப கொஞ்சம் மெச்சூர்டாவும் பேசுறாரு. அந்த பல மேடைகள் பாக்குறப்ப கொஞ்சம் மெச்சூர்டாவும் பேசுறாரு. ஆனா சில விஷயங்களை இப்ப மின்சார தட்டுப்பாடா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே 15 நாள் 20 நாள் சரி செய்ய முடியாது. ஆனா நாங்க சரி செய்யக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறோங்கிற அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். தட்டி கழிச்சுட்டு போகாம பொறுப்பை எடுத்துக்கணும். ஏன்னா 15 நாள்ல வந்து மின்சார தட்டுப்பாடு வருதுன்னா, கோடை காலம், போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகப்படியான மின்சார தேவைகள் இருக்கு, மின்சார செலவுகள் இருக்கு, ஷார்டேஜ் இருக்கு, மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு, டிரான்ஸ்பார்மர் ஷார்டேஜ் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. இது ஒரே நாள்ல எப்படி சரி செய்ய முடியும்? அப்ப நாங்க புதுசா வந்திருக்கிறோம், இதெல்லாம் சரி செய்யக்கூடிய வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான இளைஞர்களுக்கு மன்னிச்சுக்கோங்க, நாங்க சரி பண்ணி விடுறோம், பண்ணோம். அடுத்தடுத்த காலங்களில் இந்த மாதிரியான தவறு நடக்காது, நாங்க புதுசா இப்பதான் வந்திருக்கோம்ங்கிறது ஒரு ரெக்வஸ்டாவே மக்கள்கிட்ட கேட்டு போயிடலாம். எல்லாமே ஒரே நாள்ல சரி செஞ்சிட முடியும் 15 நாள்ல 20 நாள்ங்கிறது சாத்தியமே கிடையாது. அது பொறுத்து இருந்தா பார்த்து. ஓகே, நன்றி திரு சுபேர், உங்கள் பார்வைகளை விரிவாக பதிவு செய்ததற்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.